விக்கிரவாண்டியில் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள். விவரங்களை குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்போ உறவினர்களும் பெற்றோரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிலைமை எப்படி இருக்கு? காவலர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில இயங்கி வரக்கூடிய சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த லியாலட்சுமி என்கிற அந்த 4 வயது குழந்தை இன்று மதியம் கழிவறைக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது. தொடர்ந்து உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இருக்கிற சூழல்ல பள்ளியினுடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் தற்போது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தையினுடைய உயிரிழப்புக்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது உறவினர்கள் பெற்றோர்கள் என கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தற்போது மறியலில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி குணாநிதி. பள்ளியினுடைய பாதுகாப்பு குழந்தைகளுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். விவரங்களை கேட்டு பெறலாம் மீண்டும்.